पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். அதில் பகவத்கீதையோட சம்பந்த பாஷ்யங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஆச்சாரியார் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாக்குமெண்ட் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது அத்தியாயத்துக்கான சம்பந்த பாஷ்யத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயத்தோட விசாரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 6:3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எங்கே போய் சேர போகிறோம், அது எப்படி போகணும் அப்படின்ற ஒரு பாதை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல சாலிடாக நமக்குள்ளார என்ன பண்ணணும், எப்படி போய் சேரணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் போகலாம், ஸ்லோவாக கூட போய்க்கலாம். அதுக்காக தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தவிய மோகம் போகணும். தப்பாக போயிடக்கூடாது. எங்கேயாவது போய் தப்பாக போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ரிட்டர்ன் வர முடியாமல் போயிடும், காலம் வேஸ்ட், விரயமாயிடும். எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னோட லைஃப்பில் இப்போ என்னோட அனுபவத்தில் தெரிஞ்சது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரியான சாதனத்தை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும். நான் சொல்கிறேன்ல, ஒரு 4 ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹேமர் இல்லாமல் ஒரு கல்லை வச்சு ஆணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடிக்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாமர் இல்லாமல் ஆணி அடிக்கணும்னா முடியாது. சரி, அதே வந்து பார்த்தீங்கன்னா பாதி டைம் ஆகும் ஒரு ஹாமர் இருந்து ஆணி அடிச்சோன்னா ஒரு 4 ஆணி அடிக்கிறதுக்கு.
அதே ஒரு ட்ரில்லர் இருந்துச்சு அப்படின்னா, ட்ரில்லர் மிஷின் இருந்துச்சுன்னா நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துல 4 ஹோல்ஸ் போட்டு போயிடலாம். அப்போ சாதனத்தோடது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு நான் என்னோட கவனத்துல இருக்கிறது, லட்சியத்துக்கு எது சாதனம், அந்த சாதனத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பரம்பரையா சங்கரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஷ்யத்தை சொல்லி பெரியவங்கெல்லாம் இதை ரொம்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான உபதேசம் 6வது அத்தியாயமே தியான யோகம் அப்படின்னு பேரு. 6வது அத்தியாயத்துல ஆத்மா அனுபூதிக்கான தியான யோகம் அந்தரங்க சாதனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்தரங்க சாதனம் சொல்லப்படுதுன்னா, அப்ப பகிரங்க சாதனம் என்ன? ஒருத்தன் தியானத்துல உட்காரணும் அப்படின்னா, ஆத்ம தியானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் தியானம் இல்லை. ஆப்ஜெக்ட் தியானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிறது ஏதாவது ஒண்ணுல கான்சென்ட்ரேட் பண்றது. இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிபுணத்துவம் உள்ளவங்கலாம் நிறைய இருக்காங்க, எல்லாம் சொல்லி தராங்க. இந்த ஆத்ம தியானத்துக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தின்னு வெளியில இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி வெளியில இருக்கிறது எல்லாம் பொய்ன்னு கேன்சல் பண்ணதுக்கு பிறகு தானா மிச்சம் இருக்க தான்ல நிக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம். ஆத்மான்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒண்ணு அடையிறதோ, புதுசா ஒண்ணு எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறதோ இல்லை. ஆத்மா வந்து ஆப்ஜெக்டா இருந்தா ஈஸியா தியானம் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா இருக்கிறது. அப்ப இந்த முதலுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த சாஸ்திரம் வந்து அத்தியனம் பண்ண மெதுவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்பிதம். இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லித்தரும். இது எல்லாம் கல்பிதம்னு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சமநிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியும், மனசு கொந்தளிப்பு இல்லாம இருக்க முடியும். இது எப்படி கெட்டு போனா எனக்கு என்ன, வலம் போனா என்ன, இடம் போனா என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன அப்படின்னு மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் வந்துடணும். இந்த மாயா என்ன வேணாலும் பண்ணுவா, என்ன வேணாலும் இந்த உலகத்துல பண்ணுவா, இந்த தேகத்திலையும் இந்த உலகத்திலையும் என்ன வேணாலும் பண்ணுவா, இது எல்லாம் மாயா தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்து இது வந்து வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு வந்ததுக்கு பிறகுதான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குவைட்டா வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா தானா நிக்க முடியும். அந்த நேர்த்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை சத்தியத்துவம் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற காமியம் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறோம் பாத்தீங்களா, காமக்ரோதம் நம்ம சொல்றோம். இது வேணும் இது வேணாம். இந்த வேணும் வேணாம் அப்படின்னும் போது நம்ம அதை சத்தியம்னு நினைக்கிறதுனாலதான் வேணும் வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வருது நமக்கு. முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணும் வேணான்றதை விட்டுட்டு ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அதை அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பாதி சத்தியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, வெளியில என்ன நடந்தாலும் அதுக்கு ரியாக்ட் ஆகாத தன்மை வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால சித்திக்கும். அப்போ முக்கியமான பர்பஸே அதுதான். என்ன கொடுத்தாலும் ஈஸ்வரன் கொடுக்கிறார், அவர் நல்லதுதான் பண்ணுவார் அப்படின்னு பக்தியோட பிரசாத புத்தியோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் என்ன ஆகாது, எனக்கு இது வேணும் அது வேணாம் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்காது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், நான் ஒர்க் பண்ண வந்து பாத்தீங்கன்னா என்ன பகவான் கொடுக்குறாரோ பண்ணட்டும், நான் வந்து எனக்கு வேலை வந்து ஒர்க் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈல்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த வெளியில இருந்து வரக்கூடிய எதை பத்தியும் உங்களுக்கு கவலையே இல்லாம உங்க காரியத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யோக கர்மசு கௌசலம் ஈஸ்வரனுக்கு வந்து அர்ப்பணமா இந்த கர்மயோகமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்திலேயே ஆழ்ந்து பண்ற சாமர்த்தியம் வந்து அப்போ மனசோட பாதி சமநிலை அதுல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த சமநிலை கிடைச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உபாசனையும் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப பின் பாயிண்ட்ல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா மனசை நிப்பாட்டுறதுக்கு பிறகு இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆகட்டும், தத்துவ ஞானம் வருது, தத்துவ ஞானம் சொல்லுது இதெல்லாம் பொய் வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு தான்லயே நிக்கிறேன். அப்ப இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான்ல நிக்கிறதுக்கு அடிப்படையா பேஸா வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவைப்படுது அப்படின்னா சித்தம் சஞ்சலிக்க கூடாது, இவ்வளவுதான் விஷயம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சது அப்படின்னா ஆடுற தண்ணியில தெரியல பிரதிபிம்பம், சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில தெரிஞ்சதுன்னா சந்திரனும் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ சந்திரன் ஆடாம தெரியணும்னா என்ன, காத்து இல்லாத இடத்துல தண்ணியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் ஆடாம பிரதிபிம்பிப்பான், ரிஃப்ளெக்ட் உண்டாகும். அதே மாதிரி இந்த மனசுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபூதி பண்ண வேண்டியது எங்க அப்படின்னா நம்ம ஹிருதயத்துல வந்து அனுபூதி பண்ணணும் பகவானை. அப்ப எங்கேயும் இருக்கிற பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்துல இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னா ராகத்வேஷங்கள்னால நமக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான
வேஷங்களை போட்டுக்கிட்டு இருக்கு, சஞ்சலத்தோட இருக்கு. அப்ப இந்த சஞ்சலத்துல இருக்கக்கூடிய இந்த மனசை வந்து என்ன பண்ணணும், முதல்ல சாந்தப்படுத்தணும். சாந்தப்படுத்தினா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடாத தண்ணீரை தான் பிரதிபிம்பம் நல்லா தெரியும். அதுக்காக தான் கர்மயோகம். அப்ப அதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6:3 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருக்கார், 6 ருக்ஷோர் முனியர் யோகம் கர்ம காரணம் உச்சதே. 6 ருக்ஷோகோனா யோகத்தில் ஏற வேண்டும் என்ற ஆசையுள்ளவன். யோகம்னா என்னது, சமத்துவத்துக்கு பேரு யோகம். சமத்துவம் யோக உச்சதே, மனசுல எப்பவுமே நினைச்சுக்கணும். யோகம்னா சமத்துவம். அந்த சமநிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏறணும்னு நினைக்கிறவனுக்கு எது சாதனம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் தான் சாதனம். அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு அஷ்டாங்க யோகமா சொல்லலாம், இல்ல அப்படின்னா கர்ம யோகமா சொல்லலாம். வைதிகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வைதிகம் சொல்றது கர்ம யோகம், அதே வந்து பாத்தீங்கன்னா யோகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம். ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சுங்க. அப்ப வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமானது எது அப்படின்னா ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணக்கூடிய இந்த கர்மம். அப்ப கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஈஸ்வர கிருப்பையும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனையாவும் நடந்துரும். இந்த மொத்த ஜெகத்தையும் ஈஸ்வரனா பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத எல்லா ஜீவராசிலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு பிரம்மத்துவத்தை வந்து அடையிறதுக்கு உங்களுக்கு சரியான பாதை வந்து கர்மயோகம் தான். இந்த அஷ்டாங்க யோகத்துல எல்லாம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷ் இருக்கும். அஷ்டாங்க யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகளை அக்செப்ட் பண்றது வராது. ஆனா கர்மயோகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சாதகர்கள் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல சாதகர்கள்லாம் இருக்காங்க. ஆனா என்னன்னா ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாங்க. இதை கர்மயோகம் பண்றவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கர்மயோகம் பண்ண 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 நல்ல ஒரு உதார பாவம் வரும், விஸ்தாரம் வரும். மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரமான தன்மை வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால சித்திக்கும். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா யார் இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளையும் ஈஸ்வரனா பார்த்து ஒரு சேவை பண்றான் பாருங்க, அவன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிரியம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிடும். அது விராட் உபாசனையா பரிணமிக்கும் நமக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு பிரம்மத்தை பிராப்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசை சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன சாதனம்னு யாராவது கேட்டாங்கன்னா 6 ருக்ஷோகோ முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே, இவ்வளவுதான். அதே நேரத்துல அவனே முக்கியமான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எவன் கர்மயோகம் பண்ணி யோகத்துல ஏறணும்னு நினைச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. இப்ப நம்ம எல்லாம் ஆரம்பிக்கிறோம் ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸா எதை பண்ணாலும். இப்ப நான் கிளாஸ்ல வந்து உட்காரும் போதே வந்து பாத்தீங்கன்னா பாடம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நீ சொல்லு, சுவாமி நீ பாடம் சொல்லு. நான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பரமஹம்சானந்தாவா நான் இருக்கிறேன்னா நான் பாடம் கேட்கிறேன், நீ சொல்லு நான் கேட்கிறேன். அப்போ இந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா வாச்சோக வாச்சம், வாக்குக்கு வாக்கா அந்தர்யாமியா பகவான் இருக்கார். அந்த அந்தர்யாமியா இருக்கிறவர் மனசுக்கு மனசா இருக்கார், வாய்க்கு வாயா இருக்கார், புத்திக்கு புத்தியா இருக்கார், உள்ள இருந்துகிட்டு இதை எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றார். அப்ப அவர் தான் பேசுறார். இப்ப நான் யாரு அப்படின்னா இந்த 78-80 பேர் பாடம் கேட்கறீங்க, 80 பேர்த்துல நானும் ஒருத்தன் 81வது ஸ்டூடெண்ட். அப்ப நான் வந்து பாடம் சொல்றேன் அப்படின்னா நான் சொல்லல. இப்ப வந்து நான் என்ன பண்றேன், பாவம் பண்றேன், நீ சொல்லுங்க சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு ஸ்தோத்திரங்கள்லாம் முடிச்சதுக்கு பிறகு நான் வந்து பாத்தீங்கன்னா குரு ஸ்தோத்திரங்கள்லாம் முடிச்சதுக்கு பிறகு கடைசி இந்த கிளாஸ் ஆரம்பத்துல என்ன பண்றேன், சுவாமி நான் சொல்லல நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாடம் முடியும் போது என்ன பண்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னெல்லாம் பண்றேனோ காயா வாச்சா மனசா எல்லாம் உனக்கு அர்ப்பணம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மயோகத்துல உள்ள என்ட்ரானவன் என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லா கர்மத்திலையும் என்ன அர்த்தம், சர்வபாவேன பாரத தமேவ சரணம் கச்ச, அவனையே சரணாகதி பண்ணணும். எல்லா காரியத்திலையும் நின்னா நடந்தா உட்கார்ந்தா பகவான் பண்றார், உள்ள இருந்து பகவான் பண்றார் பகவான் பண்றார் பகவான் பண்றார் அப்படின்ற எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர மெதுவா 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 நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி நினைக்கணும்னு அவசியம் இல்லை, பேசா அவர் தான் பண்றாருன்னு ஆயிடும். அப்ப மனசு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொச்சமா ஆயிடும். அப்ப கர்மத்தை தான் சமநிலை அடையிறதுக்கு பண்றோம். ஆனா கர்மத்தை எப்படி பண்றோம், கர்மயோகமா பண்றோம். அது மாதிரி பண்ணும்போது அதே அவனே கொஞ்ச நாள் கழிச்சு யோகத்துல ஏறினவன ஆகிறான், சமநிலைய சித்த சமாதானத்தை அடைஞ்சவன ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு பேரு யோகாரூடன் அப்படின்னு பேரு. யாரு, கர்மயோகம் பண்றவன் வேற ஒருத்தன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகாரூடனா சமநிலை அடைஞ்சவன் வேற ஒருத்தன். அப்படி இல்லை, எவன் கர்மயோகத்தை பண்ணினானோ
அவனே கொஞ்ச நாள்ல அபியாசத்தோட நல்ல ஒரு பரிபக்குவத்துல யோகாரூடனா மனசோட சமநிலை அடைஞ்சிடறான். அப்படி சமநிலை அடைஞ்சா அப்படின்னா பார்க்கணும், 1 வருஷம் அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும், 1 வருஷம் 2 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னோட மனசு வந்து துள்ளி குதிக்குதா இல்லையா மீட்டர் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னோட மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனசு ரொம்ப சொச்சமா இருக்கு, எதுவுமே எது வந்தாலும் ஆப்ஜெக்ட் பண்ண முடியுது, எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலங்காம இருக்கு, எதுக்கும் சந்தோஷப்படாம இருக்கு, மனசு ஒரே மாதிரி இருக்கு, ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு பேரு யோகாரூடன் பேர். அவன் என்ன பண்ணணும்? தஸ்யைவ சமக்காரணம் உச்சதே. சமகன்றதுக்கு அர்த்தம் சர்வ கர்ம சந்நியாசம்னு பேரு. எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு மனசு அந்த சமத்திலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிஷ்டைக்கு யாராவது நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா கர்மயோகத்தை நீங்க பைபாஸ் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நிர்ணயம் பண்ணி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு சாதனம். அப்ப நிஷ்டைக்கு சாதனம் எது அப்படின்னா கர்மயோகத்தினால உண்டாகக்கூடிய சித்த சமநிலை தான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு சாதனம். முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 18வது சாப்டர் யாராவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா 18வது சாப்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2-3 நாளா அந்த பாடம் போக போகுது. ஸ்வகர்மநாதம் அபியர்ச்ச சித்தம் விந்ததி மாணவாஹா அப்படின்னு இன்னைக்கு பாட்டம் யாராவது 18வது சாப்டர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். மொத்த கீதா சாஸ்திரத்தோடது, மொத்த வேதத்தோட அர்த்தத்தை நான் வந்து என்ன பண்ண போறேன், ஸ்மிருதி ஸ்ருதி வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதோ, என்ன பண்ணணும்னு சொல்லுதோ, அந்த பண்ண வேண்டியதை வந்து ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் பண்ண வேண்டியதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிச்சிருக்காரு யோக இதுல கீதா 18வது சாப்டர்ல. இது என்ன ஆகும், 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை ஒவ்வொருத்தரோட கர்மங்களை சொல்லிக்கிட்டே வரும். கடைசியில எதுக்காக முடிக்க போறாருன்னா ஸ்வகர்மனா தம் அபியர்ச்ச சித்தி விந்ததி மாணவாக. எல்லா கர்மங்களையும் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சித்தியை அடைகின்றான். என்ன சித்தி? முதல் சித்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த சுத்தி, மனசோட சமநிலை. அந்த சமநிலையை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான், ஆத்மனிஷ்டை அப்படின்ற சித்தியை, மேலான சித்தியை அடைகின்றான். அது பராம் சித்திம் அப்படின்னு பேர், மேலான சித்தி அப்படின்னு பேர், நைஷ்கர்மிய சித்தின்னு பேர். அப்போ ஒருத்தன் மோட்சத்தை அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம் தான். மொத்த கீதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6-3 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 18லயும் திரும்ப அதே தான் வரப்போகுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒரே சாதனம். என்ன சாதனம்? கர்மயோகத்தை வந்து சின்னதுன்னு இப்ப நான் பாடம் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் நிறைய இடத்துல டிராவல் பண்ணதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 25 வருஷத்துல நிறைய இடத்துல இந்த கர்மயோகத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கர்மயோகம் சாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு இந்த கர்மயோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆகாத பொருள் மாதிரி. சன்னியாசிகளே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கர்மயோகம் எல்லாம் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ கிளாஸ். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்கிறோம்ல, நாங்கெல்லாம் ஞானி புருஷர்கள், நாங்கெல்லாம் ஞான விசாரத்துல இருக்கோம் அப்படின்னு. நீங்க ஞான விசாரம் பண்ணுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எது வேணா பண்ணிக்கங்க. நீங்க டே டு லைஃப்ல நீங்க பண்ற கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்றீங்களா இல்லையா? இதான் கோட்டிங், முதல் கோட்டிங்கே தான். ஈய பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்கல பாத்திரத்துல ஈயம் கோட்டிங் கொடுப்பாங்க. கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் குக் பண்ணுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் பரிபக்குவத்தை அடையணும் அப்படின்னா அதுல வந்து பேசிக்கா கோட்டிங் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கர்ம யோகம் கோட்டிங்கா இருக்கணும். நீங்க அதுல யோகத்தை போடுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை போடுங்க, இல்ல பக்தியை போடுங்க, எதை வேணாலும் போட்டுங்க. அது உத்கிருஷ்டமான பலனை கொடுக்கணும் அப்படின்னா பேசிக் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகம் அப்படின்னு வச்சுக்கணும். அடிச்சா இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன பாட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டத்தை ஆரம்பிக்கிறார். நேத்து பாடம் 2வது பேஜ்ல லாஸ்ட்ல முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 3வது பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. யோக பிரஷ்டன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் எடுக்கிறார். இதுவும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யோக பிரஷ்டன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம்ன்ற சப்தம் எங்கெல்லாம் பயன்படுது? கர்மயோகத்திலையும் யோகம் இருக்கா? கர்மயோகத்திலையும் யோகம் இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தியான யோகம்னு, ஆத்ம தியான யோகம்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா தியான யோகத்திலையும் யோகம் இருக்கு. இப்ப இந்த 6வது அத்தியாயத்துக்கு பேரு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அத்தியாயத்துக்கு பேரு தியான யோகம் அப்படின்னு பேரு. அப்ப கர்மயோகத்திலையும் யோகம் இருக்கு, தியான யோகத்திலையும் யோகம் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 யோகம்னு எடுத்துக்கிட்டு யோக பிரஷ்டன்ற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக பிரஷ்டன் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து 45 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகங்கள் இருக்கு.
6வது அத்தியாயத்துல அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் பகவானை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறான். 37ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறான். 37ல கேள்வி கேட்கும்போது சொல்றான், அயத்தி ஸ்ரத்தையோ பேதோ யோகா சலிதமானசக அப்பிராபிய யோக சம்சித்தியம் காங்கதிம் கிருஷ்ண கச்சதி. ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகத்துல ஒருத்தன் போறான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சன்னியாசி, நிறைய நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, சாஸ்திரம் படிச்சவங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உத்தரகாசியில கொஞ்ச நாள் மௌனமா இருந்தேன். ஒரு வருஷம் மௌனமா இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து என்னோட பிக்ஷை வாங்குறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்து சுவாமி, என்னோட வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 வயசு சீனியர். ரொம்ப நல்ல பக்வி, நல்ல சாஸ்திரம் படித்தவர், நல்ல சாரதாமா மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதாமாவும் தான் அவங்களோட முக்கியமான இது. அவர் என்ன பண்ணார், நல்ல சாஸ்திரம் படித்தவர், நார்த் இந்தியாவில் நல்ல ஏகாந்தமா இருந்துகிட்டு நிதித்தியாசனத்துல அபியாசத்துல இருக்காரு. அப்படி இருந்துட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசுவார். பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டைம் பேசும்போது அவருக்கு பாடி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தளர ஆரம்பிச்சது. உட்கார முடியல, நிறைய நேரம் அனுஷ்டானத்துல உட்கார முடியல, நிறைய ப்ராப்ளம் பாடியில வந்து ஆத்தியாத்மிகம் சொல்லக்கூடிய பாடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. டாக்டர்கிட்ட போயினா வந்து பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, லென்த்தி ஆகிட்டே இருக்கு. ஒன்றை தொட்டா ஒன்றுன்னு அது எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டார். அதாவது, என்ன சுவாமி, சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட்டே இருக்கு சுவாமி, உங்கள் சரீரம் மாதிரி எங்கே இருந்திருந்ததுன்னா நான் இந்நேரம் நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பேன், இப்போ நீங்கள் பண்ணுற அனுஷ்டானத்தெல்லாம் இப்போ என்னால் பண்ண முடியல அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா அவருக்கு நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லா பக்தர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி சுவாமி எல்லா பக்தர்களுக்கும் சொல்லி அனுப்பினார். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்தாங்க. ஒரு 40-50 பேர் வந்திருப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சாதுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்ஷா இது பண்ணணும் அப்படின்னு, பண்டாரான்னு சொல்லுவாங்க, ஒரு பிக்ஷா கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. தன்னோட பேங்க் பேலன்ஸ், தாண்ட சேவிங்ஸ் என்னென்னலாம் இருக்குமோ எல்லாத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டார். இன்னும் இருக்க போது சாதுக்கள் கம்மியாக தான் இருக்கும், பக்தர்களை வச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நான் வந்து சாதுக்கள் ஒரு 100-200 பேருக்கு பிக்ஷை கொடுத்துருப்பாங்க, நல்ல தட்சணை கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேருந்து வஸ்திரம்லாம் வாங்கிட்டு என்னோட குட்டியாக்கு நான் வந்து சேரும்போது எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாஷியில் கங்காவில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்கும், ரொம்ப சின்ன பாலம். அது பெரிய ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சின்னதாகி அதுக்கப்புறம் பெருசாக போகும். பேய் இறைச்சலில் வந்து அங்கே இடத்துல பெரிய பெரிய பாறையெல்லாம் கிடக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டார் சுவாமி, பக்கத்துல தான் ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல பிக்ஷை கொடுத்து முடிச்சார். பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார். அவங்க பக்தர்கள்லாம் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் வரேன் அப்படின்ட்டு இப்படி போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பக்தர்கள்லாம் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன்னு போனவர் என்ன பண்ணார், சாதுக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நல்லா கங்காமாவை நமஸ்காரம் பண்ணி ஆத்துல விழுந்துட்டார். முடிஞ்சு போச்சு. பாடியிலும் கிடைக்காது சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற பெரிய பாறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பாறைகள். பாடி வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இட்டி மோடி அவ்வளோதான், பீஸாக ஆகிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி கிடைக்காது. அது மாதிரியான இடம் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டேன். இப்போ அவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகத்தில் இருந்தவர், சிரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்ணியாச்சு, ஏகாந்தமாக இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அனுஷ்டானத்தில் இருக்கார். அது மாதிரி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி பண்ண முடியாமல் என்ன ஆயிடுச்சு, பாடியில ட்ரபிள் வந்துருச்சு. அதுதான் இங்க அர்ஜுனன் கேட்கிறான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும், பாடியில வந்து சில சமயம் ப்ராப்ளம் வந்துடலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு கோஆபரேட் பண்ணாம போயிடும். இப்ப நீங்க உங்களோட சாதனையிலே பாத்தீங்கன்னா தெரியும், டெய்லி வந்து ஒரே மாதிரி மனசு இருக்காது. என்ன பண்ணுவீங்க, நல்லா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எல்லாம், திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே வராது, அப்படியே போயிடும். ஒரு 10 நாள் 1 மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியே வராது, ஜபம் பண்ண தோணாது, எதுவும் பண்ண தோணாது. என்னடா இது இப்படி ஆகி போச்சு, நமக்கு உட்கார கூட முடியலையே அப்படின்னு நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப குவைட்டா வந்து பாத்தீங்கன்னா மனசு அடங்கி நல்லபடியா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உடம்பும் ப்ராப்ளம் பண்ணும், மனசும் ப்ராப்ளம் பண்ணும். அப்போ மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், சில பேருக்கு வந்து இந்த சாதனையில ஒட்டாம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ள இருக்க விஷயமோ ஏதோ ஒரு வாசனை, அது வந்து பகிர்முகமா உங்க கர்மா சரியா செட் ஆகல,
அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பகிர்முகமாவே போயிட்டு இருக்கோம். உட்கார்ந்து வந்து நான்ல வந்து நிக்க முடியாம விஷய சிந்தனையில போயிடலாம். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான் அயத்திகி. அயத்திகி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இந்த உடம்போ இல்ல மனசோ வந்து பாத்தீங்கன்னா குவியாம, ஆனா ஸ்ரத்தையோ பேத்தக, இவன் நல்லா சாஸ்திரம் படிச்சவன், அகம் பிரம்மாஸ்மின்றது நல்லா ஸ்ரத்தையோட இருக்கிறவன். அவன் என்ன பண்றான், யோகாத் சலித மானசக, யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்னுகிட்டே இருந்தவன். யோகம்னு என்ன அர்த்தம், கர்ம யோகம் இல்ல. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே ரமண மகரிஷி மாதிரி புகையில இருந்த மாதிரி நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இமாலயாஸ் போனீங்கன்னா அவ்வளோ பேர் பார்க்கலாம். நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்காங்க. நான் ஒரு சாது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிராபுரான்னு ஒரு வில்லேஜ்ல பார்த்தேன் நர்மதா கரையில. 16 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டுல, நர்மதா நதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டு, சின்ன போட்டு ஒண்ணு பண்ணார். அந்த போட்ல வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்துக்கு போட்டை ஒரு நல்லா கவர் பண்ண போட்டு, சின்ன போட்டு தான், போட்டை கவர் பண்ணி நான் தரைக்கே வரமாட்டேன் அப்படின்னு 16 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்முகானந்தா அப்படின்னு பேர், சண்முகானந்த புரி அப்படின்னு ஒரு சுவாமி 16 வருஷம் நதியிலேயே தான் இருந்தார். நதியை வந்து கரைக்கு ஏறவே இல்லை. அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சுவாமி பண்ணியிருப்பாரு அங்க அப்படின்னா இதான் அனுஷ்டானத்துல. இன்னொருத்தர் ஆத்மானந்த சரஸ்வதினு ஒரு ஃபேமஸான சுவாமி, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 வருஷத்துக்கு மேல அவரும் அதே மாதிரிதான், அதே நர்மதா கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு குட்டியால வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு கீழே ஒரு குட்டியா பண்ணார். நதி கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமிக்கு கீழே கல் கட்டடத்துல ஒன்றும் பண்ணி அவர் 16 வருஷம் அவங்க வில்லேஜ்ல இருந்து வந்து ஒருத்தவங்க வந்து சேவை பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் ஒரு பிக்ஷை மட்டும் வைப்பாங்க, இவ்வளவுதான். அவர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு தெரியவே இல்லை 16 வருஷத்துக்கு மேல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். இன்னொரு சாது நான் போயிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியாக்கு போயிருக்கேன். அந்த குட்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நதிகள், நர்மதா நதி கடல்ல கலக்கிற இடம் அது. வனாந்தரம்னா வனாந்தரம். ஒரு குட்டியாக்கு முன்னாடி சாது இருப்பார் அப்படின்னு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு, நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அவரை போய் பார்க்க போயிருக்கேன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருவார். 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பிக்ஷை கொடுக்குறவங்க வந்து ஒருத்தவங்க வந்து பிக்ஷை கொடுப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேசுவார், வேற எந்த விவகாரம் இல்லை. திரும்ப உள்ள போனார்னா மறுநாள் 6 மணிக்கு தான் வருவார். இவ்வளவுதான். சில சமயம் வருவார், சில சமயம் வரமாட்டார். அந்த குட்டியா வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது, ஒண்ணும் இல்லை, வெறுமனே அந்த பிக்ஷையை பாத்தீங்க அப்படின்னா பிக்ஷை வந்து பாத்தீங்கன்னா 3 சப்பாத்தி கொஞ்சம் தால், இவ்வளவுதான். சாதம் இல்லை, சாதம்லாம் எதுவும் இல்லை, வெஜிடபிள் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு தாலும் ஒரு 3 ரொட்டி, இவ்வளவுதான். அப்போ நான் அந்த சுவாமியை வந்து பாக்குறதுக்கு போய் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. அப்போ வருஷக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி நார்த் இந்தியாலையும் இமயமலையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுஷ்டானத்துல நிதித்தியாசனம் இப்ப நான் மனனம் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்ப இது முடிஞ்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் அதே தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முன்னாடி போயிருக்காங்க, எல்லாரும் காட்டியிருக்காங்க இதை பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல நின்றுக்கிட்டு இருக்கும் போதே ஒருவேளை அந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகலாம், பூர்த்தி ஆகாமலும் போகலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உத்தரகாசி சுவாமி சொன்ன மாதிரி ஏதாவது ரோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுஷ்டானத்துல இருந்து சரீரம் பண்ண முடியாம போயிடலாம், சமாதி அபியாசம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசோட விகாரம் ஏதாவது இதாயிடும். இந்த 2 பேருக்குமே என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்க, என்ன இது சொல்லியிருக்கு, சொல்யூஷன் சொல்லியிருக்குன்னா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு மட்டும் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் யோகத்துக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணலாம், மலையில இருந்து கீழே குதிச்சிடலாம், ஆத்துல வந்து சங்கமத்துல வந்து பாத்தீங்கன்னா விழுந்து உயிரை விட்டுறலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரம் எதுக்காக, இந்த சரீரம் யோகத்துக்காக. அப்ப யோகத்துக்காக தான் நான் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப யோகம் நடக்கல, அப்ப இந்த சரீரத்தை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு யூஸ் இல்லாத சரீரம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல்ல சமுத்திரத்துல குதிச்சிடலாம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாச உபனிஷதங்கள் சன்னியாசிக்கு நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு விதி வச்சிருக்கு, போப்பா நீ வந்து சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ அவன் யாத்திரையில போய்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு சலிச்சு போயோ இல்ல உடம்பு சலிச்சு போயோ யோகத்திலிருந்து நழுவுறான் அப்படின்னா, யோகத்திலிருந்து நழுவுறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா யோக பிரஷ்டமாகிறது. நல்லா போயிட்டு இருந்த யோகம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாம கீழே நழுவுறான். யோகா சலித மானசக அப்பிராபிய யோக சம்சித்திம். அவன் என்ன ஆகுறான்,
யோகத்தோட முடிவா இருக்கக்கூடிய ஆத்மானுபூதியை அடையல, யோகத்தோட பூர்ணமா இருக்கக்கூடிய நிர்விகல்ப சமாதியை வந்து பாத்தீங்கன்னா அவன் பிராப்தி பண்ணல, ஆத்மானுபூதியை அடையல. அப்படி அடையாம அப்பிராபிய யோக சம்சித்திம் அப்படி இருக்கிறவன் கா கதிம் கிருஷ்ண கச்சதி, அவன் என்ன ஆவான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது. அவன் என்ன ஆவான்? இப்ப உத்தரகாசி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆவார்? அவர் நல்ல பக்குவியாச்சு. நான் பார்க்கும்போதே வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 65க்கு மேல, 70 கிட்ட 70 வயசு இருக்கும். நல்ல பக்குவி. ஒரு பக்வி அப்படின்னா ரொம்ப அகாமடேட் பண்ணுவார். சாதுக்கள்லாம் இருந்தாங்கன்னா அகாமடேட் பண்ணுவார், எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. பெரியவங்க அவன் பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்க மற்றவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட தன்னோட ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சனாலிட்டியான ஒரு பர்சன், நல்ல பக்வி, திடீர்னு சரீரத்தை விட்டாரு. அவர் என்ன ஆயிருப்பாரு? கேள்வி, அவர் என்ன ஆயிருப்பாரு? இப்ப நமக்கே ஒரு கொஸ்டின் வருது, அவர் என்ன ஆயிருப்பாரு, அவருக்கு கதி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல, கஷ்டின்னோ பய விப்ரஷ்டா கஷ்டித் உபய விப்ரஷ்டா சின்னா பிரமிவ நஷ்யதி. ஐயோ பாவமாச்சு, அவர் கிரகஸ்தரா இருந்திருந்தா கூட வந்து நிறைய புண்ணியம் பண்ணிருப்பாரு அவரு. கேள்வி வரும் இல்ல. அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தரா இருந்திருந்தாருன்னா இந்த காமிய சங்கல்பங்களை வச்சுக்கிட்டு நிறைய ஹோமங்கள், ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், அப்புறம் நிறைய ஸ்கூல் ரன் பண்றது, நிறைய சேரிட்டி ஒர்க்கு, அது இது நிறைய புண்ணிய கர்மாக்கள் பண்ணிருக்கலாம். அவர் புண்ணிய கர்மாவும் பண்ணாம போயிட்டாரு. சர்வத்தை என்ன பண்ணிட்டாரு? ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிட்டாரு. காமியம் இல்ல. அதுக்கப்புறம் யோகத்துல போற அப்படின்னு உட்கார்ந்தவர் யோகத்திலையும் போய் அடையல. அப்ப யோகத்தையும் அடையல, புண்ணிய கர்மாவையும் அடையல. ஐயோ, அப்போ மேலையும் போக மாட்டார் பரலோகத்துக்கும், இங்கேயும் ஜீவன் முக்தனா ஆகல. உபய விப்ரஷ்டகான்னு பேர். உபயம்னா ந காட்டுக்கா ந கர்க்கா, இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லை. ஒரு கர்மியாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? நல்ல புண்ணிய கர்மத்தை பண்ணி நல்ல பரலோகங்களுக்கு போயிடுவானே, சொர்க்கத்துக்கு போவான், நல்லா இருப்பான். இந்த சன்னியாசி வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணியத்தையும் பண்ணல, எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம். ஐயோ, ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டா இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காதுல்ல. இவர் தான் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டாரு. புண்ணியம் எனக்கு வேணாம். இப்ப நாங்களும் அதானே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஈஸ்வரனுக்குன்னு பண்ணும்போது நம்மள்ட்ட எந்த கர்மாவும் இருக்காது. கூட வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல நின்னவன் பாதியில வந்து பாத்தீங்கன்னா அது முடியாம அதை சித்தி அடையாமையும் இறந்து போறான். அப்படி இறந்து போனவனுக்கு பேர் என்ன பேரு? உபய விப்ரஷ்டகான்னு பேர். உபய பிரஷ்டன்னு பேர். கர்மத்தோட சித்தியையும் அடையல, யோகத்தோட சித்தியையும் அடையல. கர்மத்தோட சித்தி நல்ல பரலோக பிராப்தி, அதையும் அடையல, புண்ணிய லோகங்களை. அதே மாதிரி யோகத்தோட சித்தி ஆத்மானுபூதி மோட்சம், அதையும் அடையல. அப்ப இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா உபய பிரஷ்டன் அப்படின்னு பேரு. அந்த உபய பிரஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா சின்னா பிரமிவ நஷ்யதி. அவன் கேட்கிறான், அவன் வந்து எப்படின்னா ஒரு மேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா திரண்டு வந்து கருமேகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஆஹா இன்னைக்கு நல்லா மழை பெய்ய போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா ஒரு காத்து வந்து பாத்தீங்கன்னா துண்டா அந்த மேகங்கள் எல்லாம் களைச்சு விட்டு போயிடும். ஐயோ காத்தடிச்சு களைஞ்சு போச்சே மேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, காத்துல களைஞ்சு போச்சு மேகம். அப்ப என்ன அர்த்தம்? மழையா பெய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சாமர்த்தியம் இல்லாம போச்சு. மேகம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு எங்க போச்சுன்னே தெரியல, எல்லாம் செதறி போச்சு மேகம். அது மாதிரி இந்த யோகத்துல இருக்கிறவன் யோக பிரஷ்டன் என்னவா, மேகம் களைஞ்சு போன மேகம் மாதிரி செதறி போயிடுவானா. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கதியும் இல்ல, யோகமும் இல்ல, போகமும் இல்லாம போயிடுமா. அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணபதி. இந்த பிரம்மத்தை அடைகின்ற பாதையில நிலை பெறாமல் வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா மனசு கோஆபரேட் பண்ணாம போச்சோ, மயங்கி ஏதோ ஒரு மயக்கம் உண்டாயிடுச்சோ, அவன் என்ன ஆவான்? சிதறிய மேகங்கள் போல ஆயிடுவானா. அந்த சுவாமியோட கதி, உத்தரகாசி சுவாமியோட கதி என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு யாருக்காவது கேள்வி கேட்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா 40வது ஸ்லோகத்துல 6:40 வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பார்த்த நைவேகனாமுத்திர. நான் இப்ப படிச்சது வந்து பாத்தீங்கன்னா 37, 38 படிச்சேன். இப்ப 40 படிக்கிறேன். நடுவில் இருக்க 41 வந்து நான் 39 வந்து நான் படிக்கல, 40க்கு வந்துட்டேன். பகவான் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பார்த்த நைவேகனாமுத்திர
விநாசஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாணகிருத் கஷ்சித் துர்கதிம் தாத்த கச்சதி. அருமையான ஸ்லோகம் இது. அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஹே அர்ஜுன, தாத்தனா பிரியமானவனே, குழந்தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஏ குழந்தை கண்ணு குட்டி அப்படின்றோம்ல, அது மாதிரி ஏ தாத்தனா அப்பாவை குறிக்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கும் யூஸ் பண்றது. ஏ தாத்தா பிரியமானவனே, ந இக ந அமுத்திர விநாசக தஸ்ய வித்யதே. கண்டிப்பா இல்ல. அஷூரன்ஸ் கொடுக்கிறார், பகவானே அஷூரன்ஸ் கொடுக்கிறார். அவனுக்கு இந்த உலகத்திலும் நாசமில்லை, பரலோகத்திலும் நாசமில்லை. ந இகலோகே, இந்த உலகத்திலும் அவனுக்கு நாசம் என்பதில்லை. உத்தமம், ரொம்ப பெஸ்ட். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் அவரோட சேர்ந்து இருந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 ஆல்மோஸ்ட் 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷம் கழிச்சு உங்க மத்தியில நான் அவரை பத்தி பேசுறேன் அப்படின்னா அவர் உத்தமரா இருக்கிறதுனால தான் அவரை நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தா நான் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு கைடன்ஸ், என்னோட ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்போ இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உதவலையோ, ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது மாதிரி நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே தீர்மானத்தை தான் நான் எடுக்கணும். அந்த சுவாமி பண்ணதான் அருமையான இது வந்து பார்த்தீங்கன்னா சுருத்தியில சொல்லப்பட்டது, நியமப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ வந்து இன்னும் நினைக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நாசம் இருக்கா அப்படின்னா அவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நிறைய பேரோட மனசுல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கார், பூஜ்யனியமா இருக்கார் அவர். அப்ப அவருக்கு இந்த உலகத்தில் நாசம் இல்லை. அதே மாதிரி ந அமுத்திர, பரலோகத்திலும் அவருக்கு நாசம் இல்லை. விநாசம் என்பது அவருக்கு நகி வித்யதே இருப்பதில்லை. நகி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாத்த கச்சதி. ஏ பிரியமானவனே, அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாண கிருத்துனா எது கல்யாணம், மங்களம். எது மங்களம் அப்படின்னா மோட்ச மார்க்கம். அப்ப மோட்சத்தை தரக்கூடிய இந்த யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்துல ஒருத்தன் உட்கார்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்ச மார்க்கத்துல இருந்து போறான் அப்படின்னா கல்யாண கிருத்து, பெரிய கல்யாணத்தை பண்ணவன் அவன். இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளவு கிராஸ் பண்ணி வந்திருக்கணும். இப்ப நீங்க நினைக்கிறீங்க நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பாடம் கிடைக்குது அப்படின்னு. ஐயோ, பாடம்லாம் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிரவணம், ஆத்ம விஷயத்தை பத்தின சிரவணம் கிடைக்கிறதே மனுஷியானாம் கஷ்டித் அப்படின்னு தான் சொல்றார். மனுஷியானாம் சகஸ்ரேஷு அப்படின்னு கீதால சொல்றார். ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்குது. இதுல வந்து கட்டோபனிஷத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இங்கேயும் சொல்லுது, கீதாலையும் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம்னு 2வது சாப்டர்ல சொல்லுது. ரொம்ப ஆச்சரியம், கேட்கறவங்க ஆச்சரியம், பாடம் சொல்றவங்க ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியம் எல்லாம் வெண்ண மாதிரி ஒண்ணு திரண்டு வந்து ஒரு பிறவியில ஒரு ஆச்சாரியார் கிடைக்கணும். அதை கேட்டு புரியறதுக்கு நமக்கு புத்தி கோஆபரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிரவணம் முழுசா முடியணும், மனநம் முடியணும். அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு அகம்னு ஒருத்தர் உட்காரணும் அப்படின்னா எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்காரு, எத்தனை ஜென்மங்களா வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜென்ம சம்பிராப்தகன் வேற சொல்றார். ஒரு ஜென்மத்துல நடக்கிறது இல்ல, மெதுவா ஜென்மமா கண்டினியூ ஆகிறது. அப்போ உத்தமமா அவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. கல்யாண கிருத்து, மகா புண்ணியத்தை பண்ணவர் அவர், புண்ணியாத்மா. அப்படி கல்யாணத்தை செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா மங்களமான இந்த மோட்ச மார்க்கத்துல போனவர். அவருக்கு வந்து கஷ்டித்து, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்த இந்த உலகத்துல ஆத்ம தியானம் வரைக்கும் ஒருத்தன் போயிட்டு இந்த உயிரை விடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்கத்தியும் தாத்த கச்சதி நகி கச்சதி. அவனுக்கு துர்கத்தி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. மேகம் மாதிரி செதறி போயிடுவானா அப்படின்னா மேகம் மாதிரிலாம் செதறி போக மாட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா கீழான கதிக்கு போகவே மாட்டான். அவனுக்கு இந்த லோகமும் இல்லாம போயிடும், யோகத்திலையும் இல்லாம போயிட்டானா அப்படின்னா இல்ல, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்கதி கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் 41வது ஸ்லோகம் சொல்றார். 6:41. பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ விஜாயதே. இப்போ ஏன் சுவாமி இந்த யோக பிரஷ்டன்ற விசாரத்தை கொண்டு வந்தீங்க? நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடுறேன். இன்னும் ஆச்சாரியர் பாஷ்யத்துக்குள்ளே நம்ம போகலை, இருந்தாலும் நான் முன்னாடி ஓப்பன் பண்ணிடுறேன். ஏன்னா
சின்மயா மிஷன், தயானந்தா மிஷன்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் காது பட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மலாம் யோக பிரஷ்டன் ஆகிட்டோம்னு என் கூட படித்தவங்களே நிறைய பேர் சகபாட்டிகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் யோக பிரஷ்டன் அப்படின்னு பெருமையாக வேறு சொல்லிப்பாங்க. கிரகஸ்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்மயா மிஷனில் இருக்க கிரகஸ்தர்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிப்பாங்க, நம்மளாம் யோக பிரஷ்டர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த சப்தத்தை ஆச்சாரியார் இப்போ நம்ம படிக்கிற பாஷ்யம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது அதுக்காக தான். யோக பிரஷ்டன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அது தப்பான அபிப்பிராயம். யோக பிரஷ்டன் அப்படின்னு இல்லை. பிரஷ்டன்னா என்ன அர்த்தம்? நழுவியவன் அர்த்தம். தன்னோட பிளேஸ்ல இருந்து கீழே விழுந்தவன் அர்த்தம். அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் விழுந்து போலாமா? கர்மயோகத்தை ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகல. 24 hours அது கொண்டு வரதுக்கான ப்ராசஸ்ல இருக்கார். எல்லாம் ஈஸ்வரன் பண்றார் அப்படின்ற எண்ணத்துல மெதுவா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கார். நல்ல ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு. திடீர்னு உயிரை விட்டார். அவருக்கு என்ன சொல்லுவீங்க? யோக பிரஷ்டன் சொல்லாமா? கர்மயோக பிரஷ்டன். அப்போ எதா கர்மயோக பிரஷ்டன் தானே சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு விக்கிரகத்தை வச்சு கர்மயோகம் ஸ்தூலத்தை பண்ணிட்டு உபாசனைக்கு வந்துடுறீங்க. உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ண விக்கிரகத்திலேயே மனசை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிருஷ்ண விக்கிரகத்திலேயோ இல்லை நமசிவாய மந்திரத்திலேயோ இல்லை சிவன் இடத்துலையோ சிதம்பரம் நடராஜரோ தட்சிணாமூர்த்தியோ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் போயிருது, பாதியில உயிர் போயிருது. நிறைய பேருக்கு அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பெரியவங்கலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்ல நல்ல பக்தியில இருந்துகிட்டு இருக்கும் போதே போயிருப்பாங்க. பக்தினா தியான யோகத்துல இருக்கும்போது. அப்ப அவங்களுக்கு என்ன பேர் சொல்லணும் அப்படின்னா உபாசனா பிரஷ்டம், இல்லைன்னா சகுனயோக பிரஷ்டம். அப்ப எங்க இருந்து கீழே இறங்குனாங்களோ அங்கதானே பேர் வைக்கணும். கர்மயோகத்திலிருந்து விழுந்தா கர்மயோக பிரஷ்டன், உபாசனால இருந்து விழுந்தானா உபாசனா பிரஷ்டன், இல்லைன்னா சகுன தியான பிரஷ்டன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யாரு நிதித்தியாசனத்துல இருந்து சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரமணர் பகவான் மாதிரி வந்து தான்ல நின்று அவர் பூர்ணமாயிட்டார். ஆனா நிறைய பேர் பூர்ணமாகாம உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஜென்மம் சரம ஜென்மமா இருக்கிறதுனால பூர்த்தியா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தியாகாம என்ன இருக்கும், பாதி போயிட்டு இருக்கும் போது ப்ராசஸ்ல இறந்து போயிடலாம். உத்தரகாசி சுவாமி மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நான் வந்து பார்த்துருக்கேன், ஒருத்தர் 2 பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது மாதிரி போயிருக்கலாமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா நிதித்தியாசனத்துல இருந்து உயிரை விட்டவனுக்கு பேர் தான் யோக பிரஷ்டன். இதத்தான் இன்னைக்கு பாடத்துல நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வர போறோம். யோகத்திலிருந்து நழுவினவன்றதுக்கு அர்த்தம் கர்ம யோகத்திலிருந்து நழுவினவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆத்ம தியானம்ன்ற யோகத்திலிருந்து நழுவியவன் அவனுக்கு பேர் தான் யோக பிரஷ்டன். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே நினைக்கலாம், சுவாமி நான் வந்து ஆத்மான்னு இது பண்ணி புண்ணியமும் இல்லாம போச்சுன்னா என்ன சுவாமி பண்ற? பயப்படாதீங்க. என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் 2 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த யோக பிரஷ்டர்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான், நல்ல பரலோகங்களுக்கு நல்ல புண்ணிய ஆத்மாக்கள் வாசம் பண்றது. என்னது அப்படின்னு கேட்டா சொர்க்கத்துக்கு மேல எத்தனை லோகம் இருக்கு? ஜன மக தப சத்தியம் 4 லோகங்கள் இருக்கு. இதுல ஜனலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உபாசகர்கள் நல்ல சுத்த ஆத்மாக்கள் வாசம் பண்ற இடம். அவன் அனுஷ்டானத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருப்பான், அனுஷ்டானத்துக்கு முன்னாடியும் கர்மங்கள் நிறைய நல்ல புண்ணிய கர்மாக்கள்ல ஈடுபட்டிருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுஷ்டானத்துக்கு ஏத்த மாதிரி மேலான புண்ணிய லோகங்களுக்கு போய் சொர்க்கத்துக்கு மேல நல்லா போய் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல போகங்களை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க போகங்கள் என்னது மானச போகங்கள்னு பேரு. நல்ல விசுத்தமான தபஸ்விகள் இருக்கக்கூடியது தபலோகம், ஜனலோகம், மகலோகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உபாசகர்கள் இருக்க இடம். அதே மாதிரி பிரம்மலோகத்துல சாலோக்கியம் சாரூப்பியம்ன்ற லோகங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்து நல்லா புண்ணியத்தை அனுபவிச்சு கீழே இறங்குவான். நல்லா வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கிருத்தாம் லோகான் உஷித்வா, புண்ணிய ஆத்மாக்கள் வசிக்கின்ற அந்த லோகங்கள்ல வாசம் பண்ணி திரும்ப வந்து சாஸ்வதீசமாக நிறைய வருஷங்கள் இருந்து வாழ்ந்துட்டு திரும்ப கீழே இறங்கும் போது சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயத்தே,
நல்ல சுத்தமான குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, செல்வத்தை உடைய குடும்பங்கள்ல நல்ல தனவந்தனா இருக்கணும், கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுத்தமான ஆட்களா இருக்கணும். சாராய வியாபாரி வீட்டுல போய் பிறந்துடக்கூடாது. இப்ப ஊர்ல ஏகப்பட்ட சாராய வியாபாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணல் திருட, கனிம வள திருடன், அப்புறம் நிறைய ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணவெல்லாம் நிறைய தனம் வச்சிருக்கான். அவங்க வீட்டுல போய் போறதா என்ன ஆகும்? புத்தி கெட்டு போயிடும். அப்ப நல்ல சுத்தமானவங்களோட வீட்டுல, நல்ல வசதியானவங்களோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவதரிக்கின்றான். அவதரிச்ச மாத்திரத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆகும்? அவனுக்கு ஏதாவது முந்தின ஜென்மங்கள்ல வாசனை இருந்திருக்கும். அந்த வாசனை பூர்த்தி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சில பேருக்கு 10 வயசுல அது பழைய வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஜாகரணம் ஆகலாம். நல்ல வீட்டுல பிறந்து இருந்துகிட்டே இருப்பான். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி 16 வயசுல ஜாகரணம் ஆயிடும், பழைய வாசனை ட்ரிகர் ஆயிடும், பழைய ஃபைல் ஓப்பன் ஆகி அப்படியே திருவண்ணாமலைக்கு வந்துடும். சில பேருக்கு 25 வயசுல வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ஒய்ஃப் எல்லாம் ஆகி, சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஆகி, புத்தா மாதிரி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பழைய ஃபைல் ஓப்பன் ஆயிடும். அவர் ராஜபோகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னடா இதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்து என்ன பண்றது, எல்லாத்தையும் விட்டுட்டு 25 வயசுல சில பேர் போகலாம், 30 வயசுல போகலாம், 40 வயசுல போகலாம், 50 வயசுல போகலாம். அப்ப வந்து பாத்தீங்க, பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா போனார். பட்டினத்தார் போன ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பையன் பெருசாகி கல்யாணம் பண்ற வயசுல தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வசதியா இருந்து நல்ல வியாபாரியா இருந்திருக்கார். அப்போ எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நடக்கலாம். நல்ல சுத்தமான குளத்துல பிறந்து நல்ல போகங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பழைய ஃபைல் ஓப்பன் ஆயிடும். அதோட ஒரு பார்ட் லைஃப் முடிச்சிடும். வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கலாம். அருணகிரிநாதர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டினத்தார், அருணகிரிநாதர், இது மாதிரி பெரியவங்க நிறைய பேர், சதாசிவ பிரம்மேந்திரர், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த பழைய வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஜாகரணம் ஆகிறதுக்கு, வேக்கப் ஆகிறதுக்கு ஒரு டைம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ம வாசனையை பொறுத்தது. திடீர்னு ஆயிடும். அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க விட்டாங்களோ அதே யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரமணர் பாருங்க, ரமணர் நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாள லிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தார். இப்ப இருக்கிற திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா இல்ல. நான் இருக்கும் போதே திருவண்ணாமலை இவ்வளவுலாம் இல்ல. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. சுவாமி எல்லாம் இருக்கும் போது மண்மேடா தான் இருக்கும், உள்ள பராமரிப்பெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி அந்த பாதாள லிங்கத்துல வந்து உட்காரணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஸ்திரமா ஏற்கனவே அபியாசியா இருந்திருந்தாதான் 16 வயசு பையனா இருக்கிறவர் வந்து உட்கார முடியும். அப்ப வந்து எந்த பயமும் இல்லாம நிச்சலமா வந்து பாத்தீங்கன்னா உட்கார் இருந்திருக்காரு அப்படின்னா யாரும் சொல்லி தரல. ஆசனம் எப்படி பண்ணணும், பிராணாயாமம் என்ன, பிராணாயாமம் இல்ல, ஆசனம் இல்ல, ஒண்ணும் இல்ல, எதுவும் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியவே இல்லை. நேரம் வந்து உட்கார்ந்தாச்சு. மணிக்கணக்கா எப்படி உட்கார முடியும்? அதை மெதுவா பிராக்டிஸ் பண்ணிருக்கணுமே. அப்ப முந்தின ஜென்மத்திலேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சது, நேரம் வந்து உட்கார்ந்தாச்சு. இவ்வளவுதான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சொல்லியாச்சு. அதவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீதிருஷம். 42 6:42. ஒண்ணு நல்ல வசதியானவங்க, சுத்தமான குடும்பம், நல்ல குலத்துல வந்து பிறக்கிறது. யாரு? நம்ம புத்தா மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ குடும்பத்துல பிறந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்கார்ந்துடுறது. நல்ல வசதியானவங்க வீட்டுல எல்லாம் குடும்பம் பிறந்தவங்க நிறைய பேர் அது மாதிரி விட்டுட்டு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் ரிஷிய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பார்க்கலாம். பெரிய பெரிய ஃபேமிலியில இருந்து டக்குன்னு விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்திருப்பாங்க. நல்ல பொசிஷன்ல இருந்து அப்படியே விட்டுட்டு ஒரு நாள் வைராக்கியத்துல என்ன பண்ணுவாங்க, கிளம்பி வந்துருவாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. இதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றாரு, அதவா அல்லது பிறக்க நிறைய நீங்க எல்லாத்தையும் இது பண்ணீங்க, நிறைய கொண்டு வந்துருங்க. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம், நல்ல புத்திசாலிகளா ஞானி புருஷர்களா இருக்கக்கூடிய யோகிகளோட வீட்டுல பிறக்கிறது. தரித்திரம், அதான் ஆச்சரியம் சொல்றாரு. எப்படி குலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீமதாம், இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரித்திரம் பிடிச்சவங்களோட நல்ல குலத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகிகளோட புத்திசாலிகளோட குலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா துர்லப தரம் அப்படின்றாரு. இருக்கிறதுல ரொம்ப இந்த ரெண்டு பாசிபிள்ல வசதியானவங்க வீட்டுல போய் பிறக்கிறத காட்டிலும் வசதி இல்லாத ஒரு யோகியோட வீட்டுல போய் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு யோக அபியாசம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்பா விரக்தரா இருப்பார். ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகர். ஆமா, வியாசரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா வியாசர் தானே அப்பாவா இருக்கிறார். பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பார்?
பையன் கேட்குறான், பாகவதத்துல ஆரம்பிக்கும் போது கேட்குறான், அப்பா இந்த ஆடம்பரம்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்குறான் பையன். இந்த மொத்த லோகமும் ஆத்மாக்கு மேல ஆடம்பரம். இந்த ஆடம்பரம்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்குறான். அப்பா என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்றீங்க? ஆரம்பிக்கும் போதே பிரம்ம தத்துவத்தை தான் பத்தி சொல்லி கொடுத்துருப்பார். ஆசனத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி உட்காரணும்னு தான் ஆரம்பிச்சிருப்பார். எப்படி உட்காரணும், எப்படி மூச்சை பிடிக்கணும், எப்படி ஆத்மாவை தியானம் பண்ண, ஈஸ்வரன்னா என்ன, ஆத்மானா என்ன அப்படின்னு அப்பாவே சொல்லி கொடுத்துருப்பார். அது மாதிரி குளத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறது இருக்கே, அது ரொம்ப விசேஷமானது. துர்லபதரம் லோகே ஜென்ம யதீதிருஷம். இது மாதிரி ஒரு ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவன் பிறந்து என்ன பண்றான்? தத்திர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் யததே ச ததோ பூயः சம்சித்தௌ குரு நந்தன. 6:43. அங்க போய் என்ன பண்றான் அப்படின்னா, தத்திர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம். முந்தின தேகத்துல என்ன அபியாசத்தை அவன் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அந்த அபியாசத்தோட ட்ரிகர், அந்த ஃபைல் என்ன ஆயிரும்? டும் ஓப்பன் ஆயிடும் இந்த ஜென்மத்துல. அந்த ஓப்பன் ஆகிற ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ தெரியாது. ஏதாவது ஒரு நிமித்தம் வந்திருக்கணும். ஏதோ ஒரு நிமித்தம். ரமண பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரண அனுபவம் வந்துச்சு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் வந்துடும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப்ல நான் பாக்குறேன், வீட்டுக்கெல்லாம் வராது அப்படின்னு அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சொல்லிட்டார். அவ்வளவுதான், வீட்டுக்கு வராது. இன்னும் போவே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்பாவை, வீட்டு விட்டு அதுக்கப்புறம் போகவே இல்லை. எங்க அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை பாக்குறதுக்கு வந்து என் கூட ஸ்டே பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாவையும் விட்டுட்டு வந்தாச்சு, அவ்வளவுதான். ஒரு சும்மா சாதாரண வார்த்தை. வீட்டுல எல்லாம் அப்பா திட்டுவாங்கல்ல, அப்பா திட்டுற வார்த்தையில யாருக்காவுக்கும் வருமா? 1000 முறை திட்டிருப்பாரு சின்ன வயசுல இருந்து. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போம், ஆனா ஏதோ ஒரு சப்தம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ட்ரிகர் பண்றதுக்கு ஏதோ ஒரு சப்தம் இருக்கும். வீட்டுக்கெல்லாம் இனிமே வராது நீ அப்படின்னு சும்மா சும்மா அப்பா பையன் சண்டை போட்டுக்கிறதுலாம் சின்னது தானே, சும்மா கண்டிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் அப்பாவை பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அப்ப எப்படிங்க ஊர்ல ஏகப்பட்ட பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ வராது அப்படின்னு சண்டை போடுறவங்களாம் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கல்ல, என்கிட்ட பேசாத நீ வராது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எல்லாரும் அப்பா அம்மா விட்டாங்களா? என்ன விடலையே. இப்ப நான் விட்டுட்டு வந்துட்டேனே. அப்ப ஏதோ ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கோ ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகிறதுக்கு பழைய ஃபைல் ஓப்பன் ஆகணும். அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வேணும். அது எது வேணா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும். டக்குன்னு கிளம்பி அப்படியே போயிடுறது. நான் சொன்னேன்ல, ரமணர் அப்படின்னு என்னோட சிஷியர் ஒருத்தர் இருந்தார். ஒய்ஃபுக்கும் மருமகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோடனே ஏதோ போயிட்டு இருக்கு, காரசாரமா ஏதோ போயிட்டு இருக்கு. இவர் பார்க்குறாரு, பேப்பர் படிச்சுக்கிட்டு, ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இது சம்சாரம் என்ன இப்படி மோசமா இருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் துணை என்னை தேட வேண்டாம்னு வச்சுட்டு போயிட்டார். ஐயோ, ஊர்ல ஏகப்பட்ட பேருக்கு வீட்டில் சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. வீட்டில் சண்டை இல்லாத வீடு ஏதாவது இருக்கா என்ன? புரசல் நடந்துக்கிட்டு தானே இருக்கு எல்லா இடத்துலையும். எத்தனை பேருக்கு வைராக்கியம் வந்துச்சு? எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கீ கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரியாது. ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்துல பழைய போன ஜென்மத்துல பௌர்வ தேகிக்கம், முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன அனுஷ்டானம் பண்ணமோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஆயிடும். பழைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி ஒரு புது லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு என்டர் ஆயிடும். தத்திர இந்த புது ஜென்மத்துல தம்புத்தி யோகம், முந்தின ஜென்மத்துல என்ன அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த அனுஷ்டானத்தோட எல்லா வாசனைகளையும் அவன் என்ன பண்றான்? லபத்தே, அந்த புத்தி சயோகம், அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான். அப்புறம் இந்த ஜென்மத்துல என்ன பண்றான்? யத்ததே ச ததோ பூயः. முந்தின ஜென்மத்துல அவன் பண்ணின அனுஷ்டானத்தை காட்டிலும் இந்த ஜென்மத்துல என்ன பண்றான் அப்படின்னா இன்னும் கியரை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கியர்ல போயிட்டு இருந்த வண்டி போன ஜென்மத்துல இப்ப தேர்ட் கியரும் 4th கியரும் போட்டு இன்னும் சூப்பர் ஃபாஸ்ட்ல போக ஆரம்பிச்சிருவான். நல்ல முயற்சி செய்வா ஆரம்பிப்பான். எந்த விஷயத்துல? சம்சித்தௌ, இந்த மோட்ச மார்க்கத்துல இன்னும் அதிகமா எஃபோர்ட் போட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்பவனாக ஆகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் யோகத்துல இருந்து உயிரை விடுறான் அப்படின்னா வீணாலாம் போக மாட்டான் சாமி. நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம், இப்ப சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். சிரவணம் பண்ணிட்டு இருக்கும்போது சாமி எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி, சரியாவே புரிய மாட்டேங்குது சாமி. ஒன்னும் கவலைப்படாதீங்க, ப்ராசஸ்ல வந்துட்டீங்கல்ல. இப்ப என்ன புரியுதோ அடுத்த ஜென்மத்துல இப்பயே செத்து போயிட்டா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? இப்போ வாசனை போயிட்டு இருக்குல்ல சாமி. யாரோ இதுல பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போயிட்டார். என்கிட்ட ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. சாமி நான் ஆன்லைன் கிளாஸ்க்கு வர முடியல, ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு, அதனால ராத்திரியில தான் சாமி நான் வந்து வீடு அடங்குனதுக்கு பிறகுதான் நான் பாடம் கேட்குறேன். வயசானவங்க ரொம்ப.
அப்போ வந்து பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற வயசு வந்து அவங்களுக்கு ஒரு 75 வயசு இருக்கும். இப்போ நான் இறந்து போயிட்டா என்ன சாமி பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஜென்மத்துல என்ன மாதிரி ஒரு ஆள் இருப்பாரான்னு தேடுவீங்க. யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சானந்த மாதிரி யாராவது வருவாரு. உடனே என்ன பண்ணுவீங்க? அவர் பின்னாடியே போயிடுவீங்க. சாமி எனக்கு நான் ஜீவன் முக்தி விவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சானந்தா போன ஜென்மத்தை சொல்லி கொடுத்தாரு. பாதியில விட்டுருக்கேன். அப்போ ஜீவன் முக்தி விவேகம் சொல்லி தருவீங்களா சாமி அப்படின்னு. காலையில ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கிறாரு, குஜராத்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சாமி அத்வைத சித்தி எடுக்கணும் சாமி, எனக்கு ரொம்ப நாள் அத்வைத சித்தி படிக்கணும் நான் சாமி. அத்வைத சித்தி படிக்கணுமா? எப்படி அவருக்கு அந்த அத்வைத சித்தி படிக்கணும்னு? எங்கேயோ போன ஜென்மத்துல விட்டுருக்காரு, விட்ட கூட தொட்டகரை. அப்ப போன ஜென்மத்துல விட்டது இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சித்தி எங்க கிடைக்கும் அப்படின்னு அவரு புத்தி வந்து தேட ஆரம்பிக்குது. அப்போ போன ஜென்மத்துல நம்ம எங்க விட்டோமோ அங்க இருந்துதான் யாத்திரை இந்த ஜென்மத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஆச்சாரியார் 44வது ஸ்லோகத்தை சொல்றாரு, 6:44. பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. ரொம்ப அருமையானது. பூர்வாபியாசேன தேனைவ, முந்தின ஜென்மத்தோட அபியாசம் இருந்துச்சுல்ல, யார் யார் எந்தெந்த அபியாசத்துல விட்டானோ, இங்க வந்து நம்ம வந்து சொல்றது தியான யோகம், ஆத்ம தியானத்துல விட்டவன். பூர்வ ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன அபியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அந்த அபியாசம் இந்த ஜென்மத்துல கீ ஓப்பன் ஆனோன யவசோபி, வசமில்லாமல், தன் வசமில்லாமல் பேய் பூந்த மாதிரி ஆயிடும். பூத்தம் வந்து உள்ள புகுந்த மாதிரி ஆயிடுவான். ஆயிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேனைவ கிரியதே, முந்தின ஜென்மத்துல பண்ண அபியாசம் அவனை என்ன பண்ணுவான், வலுக்கட்டாயமா ஃபோர்ஸபிளா இழுத்துக்கிட்டு போகும். அவன் என்ன பண்ணுவான், ஜிக்ஞாசுவா இருக்கிற அவன், இந்த பிரம்மத்தை அறியணும்ன்ற ஆசையுடைய அவன் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், இந்த வேதத்துல இருக்கக்கூடிய கர்மங்களும் கர்மத்தை எல்லாத்தையும் தாண்டி போயிடுறான். எல்லாத்தையும் பிரம்மாதி வர்த்தத்தை, சப்த பிரம்மாதி வர்த்தனை, பூர்வ காண்டத்துல இருக்கிற கர்ம காண்டம் எல்லாத்தையும் கடந்து போய் ரமணர் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி யோசிக்கிற நேரம் வந்து உட்கார்ந்துட்டாரு. எந்த கர்மத்திலும் ஈடுபடவே இல்லையே மனுஷன். சின்ன பையனாச்சு, 16 வயசு பையனாச்சு, ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான், யாருடா சொல்லி கொடுத்தா உனக்கு நான்னு? அந்த பையனை போய் கேட்டீங்க அப்படின்னா, உனக்கு யாருப்பா நான்னு சொல்லி கொடுத்தா? எங்கேயாவது இருக்கா அது மாதிரி? எங்கேயாவது பகவானுக்கு வந்து நான்னு சொல்லி கொடுத்த? நானா? நீதான்ப்பா புதுசா ஒரு இதையே வந்து சாஸ்திரத்துல இருக்கு, நான் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பெரிய சம்பிரதாயமாவே வந்து பாத்தீங்கன்னா நான் விசாரம்ன்றத கொண்டு வர அளவுக்கு முந்தின ஜென்மத்துல நான்ல விட்டவர் இந்த ஜென்மத்துல நான்ல ஆரம்பிக்கிறாரு. ஏய், உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? உனக்கு எந்த குருநாதர், எந்த தாடி வச்சு பரமஹம்சானந்தா யாரு வந்தா? நீ என்ன கர்மம் பண்ணியா, கர்ம யோகம் பண்ணியா, என்ன பண்ணுன? ஒன்னும் பண்ணல. நேரம் வந்து கண்ண மூடி உட்கார்ந்துட்ட நான் 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 நான். கிளாரிட்டி, அவ்வளவு கிளாரிட்டி. உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஒன்னும் சொல்லி தர வேண்டாம். எல்லா சப்த பிரம்மன் சொல்ற பூர்வ காண்டத்தை எல்லாத்தையும் கடந்து வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல எங்க விட்டானோ அங்கேயே ஆரம்பிக்கின்றான். ஜடபரதரோட கதை வந்து பாத்தீங்கன்னா வருது. ஜடபரதர் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல இருக்கும்போது மானை பார்த்து மயங்குறார், மானா பிறந்துடுறார். அந்த பிறவி போன மாத்திரத்துல திரும்ப யோகி ஆயிடுறார். ஒரே ஒரு விக்னம் வருது, வந்த மாத்திரத்துல அங்க மானா பிறக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருது, அந்த ஞானத்தோட அபியாசத்தோட இது இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மானா பிறந்து மான்லயும் அவருக்கு வைராகியம் வந்ததுக்கு பிறகு அந்த சரீரம் போனோன்னு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ரிஷபதேவரா வந்து பாத்தீங்கன்னா, ஆமா, ரிஷபதேவருக்கு மகனா பிறக்கிறார். ஆமா, ரிஷபதேவரோட மகனா வந்து பாத்தீங்கன்னா ஜடபரதர் வந்து பிறக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்கிருஷ்டமானது, எங்கேயுமே நாசம் என்பதே இல்லை. நல்லா புரிஞ்சது. அப்ப வந்து ரிஷபதேவருக்கு மகனா பிறக்கணும்னா எவ்வளவு பெரிய புண்ணியம் வேணும் யோசிச்சு பாருங்க. எங்க விட்டாரோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுவார். ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க விட்டாங்களோ அங்க இருந்துதான் அந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பஷஹ அநேக ஜென்ம சம்சித்தஹ ததோ யாதி பராம் கதிம். அப்ப இந்த யோகத்துல போறவங்க என்ன ஆகுறாங்க, சிரவணம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் சிரவணம் நடக்கும். இப்ப எனக்கு இந்த பாடத்தெல்லாம் படிக்கும் போது என்னோட ஆச்சாரியர்கிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்றேன். ரிஷிகேஷ்ல வந்து என்னோட ஆச்சாரிய சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்தவர், ஏர்பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், இன்ஜினியர். அப்ப ஏர்பஸ்ல இருந்து வந்து குருநாதர் மூலமா என்ன பண்றாரு, சத்யானந்த் சரஸ்வதி ஒரு வாட்டி கேம்ப் பண்ற வராரு.
அவருடைய வேலையை ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். ரிசைன் பண்ணிட்டு வந்து அவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு போகவே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு இவர்கிட்ட சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். என்னப்பா இது, ஏர்பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு சன்னியாசம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் பண்ணிட்டு இங்கே இருக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிறேன், அவர் யாரு என்ன எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. மாத்துவ சம்பிரதாயத்தில் பிறந்து எங்கேயோ வேலை செஞ்சு எங்கேயோ ஒரு குருநாதர்கிட்ட வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தை வந்து நல்ல முறையில் நல்ல புத்தி எல்லாம் இது. இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் கிடைக்கிறேன், அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி இது கனெக்ட் ஆகுறது? யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா குடிக்கிற இடத்துல போய் மாட்டி அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கைக்கு மாட்டணும்னு ஒரு இது இருக்குது. கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முந்தின ஜென்மத்தில் எங்கே பாஸ் பண்ணுறோமோ அங்கே தான் பகவான் கொண்டு போய் எங்கெங்கே சேர்த்தா இந்த இது வந்து அடுத்த ப்ராக்ரஸ் நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இடத்த தான் கொண்டு போய் சேர்க்குறார். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் போயிட்டே இருக்கும். எந்த இதுவும் பகவான் தானே, அது மாஸ்டர் கம்ப்யூட்டர் ஆச்சு, அவருக்கு ஒரு மயிரிலையும் பிசகாம பலன் கொடுத்துட்டு இருக்கவர். என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரயத்னாதி யதமானஸ்து, நல்ல அபியாசம் பண்ணக்கூடிய முழு முயற்சியோட எஃபோர்ட் போட்டு முயற்சி பண்ணக்கூடிய அந்த யோகி சம்சுத்த கில்பிஷக என்ன பண்றான், இந்த ஜென்மத்துல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணத்துல இருக்கக்கூடிய விக்ஷேபம், அதுக்கப்புறம் ஆபரணம், இந்த 2 மலங்களும் சுத்தியானவனாக என்ன ஆகுனா அந்த மேலான அந்த யோகத்தோட பரமகத்தியா இருக்கக்கூடிய மோட்சத்தை, ஆத்மானுபவத்தை அவன் அடைகின்றான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக ஜென்ம சம்சித்தா, ஒரு ஜென்மம்லாம் இல்லை சார், ஒரு ஜென்மம்ன்ற ப்ராசஸ்லாம் இல்லை. புரிஞ்சா போதும், ஒரு கோர்ஸ் முடித்தோம் நான் வந்து புரிஞ்சா போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஞானி அப்படின்னு நினச்சாலாம் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வந்து ஒரு ஜென்மத்தில் சிரமம் நடக்கும். இப்போ என்னோட குருநாதர்கிட்ட போய் பாடம் கேட்க ஆரம்பிச்சோன்னு தான் தெரியுது. முதல் கிளாஸில் போய் உட்கார்ந்தேன் நான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிஷிகேஷ் போனோன்னு ஒரு இடத்துல பகவத்கீதை போயிட்டு இருந்துச்சு. பகவத்கீதை போயிட்டு இருக்கும்போது போய் உட்கார்ந்து, இவங்க பகவத்கீதை தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் போய் உட்காந்துட்டு எவனாவது தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, நமக்குலாம் தெரியவே தெரியாது, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னே தெரியாதுல்ல. இப்போ யாராவது புதுசாக வந்தவங்க வந்து சாமி தப்பாக சொல்கிறாருன்னு ஏதாவது சொல்லுவாங்களாண்ணா எப்படி? அப்போ ஏற்கனவே கேட்டிருந்தா தானே இவர் தப்பாக சொல்கிறாருன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் பகவத்கீதையில் என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஆச்சாரியிட்ட போய் பாடம் கேட்குறேன், இவர் தப்பாக சொல்கிறார், இவர் இல்லை தப்பாக மலிப்பி பேசுகிறார் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் என்னோட ஆச்சாரியிட்ட போய் பாடம் கேட்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம், அப்படியே புலங்காகிதம் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் கேட்டிருக்கேனே, ஒவ்வொரு கிளாஸும் இதை நான் கேட்டிருக்கேனே, ஏற்கனவே இதை நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் அப்படிதான் தோணும், நான் ஏற்கனவே எனக்கு இது தெரியும், எனக்கு இது வரைக்கும் படிக்கவே இல்லையா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டு, நான் முந்தின ஜென்மத்தில் சிரவணம் ஏற்கனவே பண்ணி முடிச்சிருக்கேன். அப்போ இந்த முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரவணத்தோட அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா மனனம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பகவான் எனக்கு நல்லா மனனத்தை கொடுத்துருக்காரு. எங்கே விட்டமோ அடுத்த கியருக்கு மாறியாச்சு. அப்போ இப்போ எனக்கு கவலையே இல்லை. இப்போ வந்து போயிட்டு இருக்கோமா, எங்கே விட்டோமோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எதுக்கு கவலைப்படணும்? எங்கே விட்டோமோ அங்கே தான் யாத்திரை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் என்ன நடுவில் கொஞ்சம் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேற இங்கே அங்கெல்லாம் ஓடும். பட்டினத்தாருக்கு ஒரு டைம் ஓடிச்சு, புத்தாக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் ஓடிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் மகான்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நடுவில் கசப்பான அனுபவங்கள்லாம் நிறைய சம்பவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பழைய ஃபைல் ஓப்பன் ஆக போகுது. அப்போ எங்கே விடுறோமோ அங்கேருந்து தான் யாத்திரை ஸ்டார்ட் ஆக போகுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அநேக ஜென்ம சம்சித்தா, அவன் என்ன ஆகிறான், ஒவ்வொரு ஜென்மங்களையும் ஞான சம்ஸ்காரங்களை சேர்த்துக்கிட்டே வரான். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அநேக ஜென்ம சம்பிராப்தகா, திரும்ப இன்னொரு இடத்துல இருக்கு என்ன அப்படின்னா, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சு. என்ன எத்தனை ஸ்லோகம் அது? 7வது அத்தியாயத்தில் வரும்ல அது. ஆமா 7வது அத்தியாயம். ஆமா 7:19 இருக்கு. 7:19 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ரெண்டுத்துலயும் இருக்கு. 6:45 அநேக ஜென்ம சம்சித்தகன்னு சொல்லுது, அநேக ஜென்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடைதல் அப்படின்னு. அதே 7:19 சொல்றாரு, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. ஒரு ஜென்மத்துல உங்களுக்கு சிரவணம் கிடைச்சிடும், ஞானம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஜென்மத்துல மனனம், ஒரே ஜென்மத்துல முடிச்சா பெரிய பாக்கியம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இது
மெதுவா மெதுவா ப்ராசஸ் வந்து மெதுவா தான் நடக்குது. முடிவுல பகூனாம் ஜென்மனாம் அந்தே, அநேக ஜென்மங்களோட முடிவுல ஞானத்தை உடையவன் என்னை அடைகின்றான். என்ன அடைகின்றான்? வாசுதேவ சர்வம். இது மொத்தம் ஈஸ்வரன் தான், மொத்தமும் பிரம்மம் தான், மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதெல்லாம் ஆத்மா தான் அப்படின்னு அந்த அத்வைத சித்தி அடையிறது அகண்ட போதம்னு சொல்றோம். அந்த அகண்ட போதத்தை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜென்மங்கள்ல டிராவல் பண்ண வேண்டியது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க யோக பிரஷ்டன் அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த யோக பிரஷ்டன்ற வார்த்தை 37, 38 அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். 40 இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 45 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற அந்த யோக பிரஷ்டன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தியானம், நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானத்திலிருந்து உயிரை விடுறவனுக்கு தான் யோக பிரஷ்டன் அப்படின்னு பேரு. கர்மயோகத்திலிருந்து உயிரை விடுறவனுக்கு பேரு யோக பிரஷ்டன் அப்படின்னு பேரு இல்லை. மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பயன்படுத்தும் போது கர்மயோக பிரஷ்டன். நான் வந்து பாத்தீங்கன்னா சிரவண பிரஷ்டன். போன ஜென்மத்துல சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு உயிர் போயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நேரா என்னோட ஆச்சாரியார்கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடத்தை ஆரம்பிச்சாச்சு. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்குலாம் அமைஞ்சது சுவாமி, நல்ல ஆச்சாரியார் அமைச்சார் அப்படின்னு. அப்ப அமையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நல்லா அமையுது அப்படின்னா, ஒரு பாடம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நம்ம எங்க விட்டோமோ அங்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, சித்கணானந்த புரி அப்படின்னு ஒரு சுவாமி. என்ன வயசு அப்படின்னா பிகாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு வந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா பிஏ ஏதோ முடிச்சிருக்கான். பிஏ முடிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரா வந்து ரிஷிகேஷ் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா மடாதிபதிகள்லாம், பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அப்படியே அவனை பார்த்தாவே பயப்படுவாங்க. ஐயோ இவன் வந்துட்டானா என்னடா பண்றது அப்படின்னு. இப்ப காசியில இருக்காரு அந்த சித்கணானந்தா அப்படின்னு பேரு. வயசு எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கும்போது நான் சொல்றது பழைய இது வயசு வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு. 21 வயசு பையனை பார்த்தா ரிஷிகேஷ்ல இருக்கிறவங்க, ஹரித்வார்ல இருக்கிற பெரிய பெரிய சாதுக்கள், ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க அவனை பார்த்தா. என்ன அப்படின்னா கைலாஷ் ஆசிரமத்துக்கு போனா மடாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஈக்குவலா உட்கார வச்சு பேசுவார். என்ன காரணம் அப்படின்னா சிரவணம் பண்ணவே இல்லை. அவங்க அப்பா ப்ரொஃபசர், அவங்க அம்மா ப்ரொஃபசர். பீகார்ல அப்பா அம்மா ப்ரொஃபஸரா இருந்தவங்க, இவன் பிஏ முடிச்சவன் அப்படியே வீட்டை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி ஆயிட்டான். எங்கேயுமே படிக்கல, சாஸ்திரமே படிக்கவே இல்லை. ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தையும் இதையும் அன்வயம் பண்றதை பார்த்தோம் அப்படின்னா பிருகத் பிரஸ்தான திரையன்ற கண்டன கண்டு காத்தியம் அது இதுன்னு தர்க்க கிரந்தங்கள்லாம் எடுத்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா சரளமா பேசுவான். யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரே பண்ண முடியாது அவன் கேட்கிற கேள்விக்கலாம். எப்படி பாது அப்படின்னா போன ஜென்மத்துல மனநத்துல விட்டவன் இந்த ஜென்மத்துல மனநத்துல ஆரம்பிக்கிறான். இப்ப நான் சொல்றேன், நான் சிரவணத்துல விட்டேன், நான் சிரவண பிரஷ்டன். ஒருத்தர் மனநத்துல விட்டார், சித்கணானந்தா மனன பிரஷ்டன். ரமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துல விட்டார், அவர் தான் யோக பிரஷ்டன் அப்படின்னு பேர். அப்ப யோகத்துல இருந்து யார் விடுறாங்களோ அவங்கதான் யோக பிரஷ்டர்கள். கர்ம யோகத்துல யாராவது பண்ணிட்டு இருந்தா, யாராவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேச்சுரலாவே தெரியும் ஒருத்தருக்கு கர்ம யோகத்துல ஈடுபாடோட பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, வந்தோனையா கர்மயோகத்துல ஈடுபடுறாங்கன்னா அவங்க கர்மயோகத்தை போன ஜென்மத்துல விட்டுருக்காங்க, இந்த ஜென்மத்துல கர்மயோக பிரஷ்டனா வராங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி கிருஷ்ணர் இது மாதிரிலாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு கண்ண முடி உட்காந்து அந்த கிருஷ்ணரை வந்து பிள்ளையாரையோ கிருஷ்ணரையோ இல்ல சிவலிங்கத்தையோ வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதை பார்த்துக்கணும். அவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுன பக்தியில இருக்கும்போது, சகுன தியானத்துல இருக்கும்போது பிரஷ்டன் ஆயிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஜென்மத்துல நேச்சுரலா அதுல ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த 6வது அத்தியாயத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கர்மம், கர்ம யோகம். கர்மயோகத்திலையும் யோகம் இருக்கு. ஆனா கர்மயோகத்தை பண்ணினவன் என்ன பண்றான்? கர்மத்தை தியாகம் பண்றான். அதான 3வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். யோகத்துல ஏறினவன், சமநிலையை அடைஞ்சவன் கர்மத்தை என்ன பண்ணிடணும்? தியாகம் பண்ணிடணும். தியாகம் பண்ணிட்டு குவைட்டா உட்காந்து அகமகமகம்ன்ற விசாரத்துல வந்துடணும். அப்ப அந்த அகமகம்ன்ற விசாரத்துல வரவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் தான் ஆத்ம தியானம் பண்ணக்கூடிய தியான யோகத்துல இருக்கான். அந்த யோகம் வேற. அந்த யோகத்திலிருந்து கீழே விளவரவனுக்கு பேர் தான் யோக பிரஷ்டன் அப்படின்னு முக்கியமா சொல்லப்படுது. கர்மயோகத்திலிருந்து பிரஷ்டனானவனை பத்தி இங்க விசாரம் இல்லை. இதை கிளாரிட்டி பண்றதுக்காக தான் இந்த பாஷ்யம் ஆரம்பிக்கும். நம்ம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேச ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நம்ம ஒரு காட்டுவாசியை எடுத்துக்கோம். பிரம்மசூத்திரத்துல இதெல்லாம் நியமம் இருக்கு. வாமதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட வயிற்றுல இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்ண ஞானம். ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றாரு, காரியத்தை வச்சுக்கிட்டு காரணத்தை அனுமானம் செய்ய வேண்டும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் என்னது? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அப்போ ஒருத்தர் நேரடியா ஒருத்தர் ஞானத்தை வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது ஞானத்தை அடைகிறாருன்னா அவர் முந்தின ஜென்மத்திலேயே அவர் என்ன பண்ணிருக்கணும்? கர்மயோகத்தை பல ஜென்மங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும், சிரவணத்தை பண்ணியிருக்கணும், மனநத்தை பண்ணியிருக்கணும், நிதித்தியாசனத்தை பண்ணியிருக்கணும். கர்ப்பத்துல வந்து ஏதோ கர்மவசத்தினால ஒரு கர்ப்பவாசம் இருந்திருக்கு, கர்ப்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பூர்ண ஞானி ஆயிட்டார். ஒருத்தர் சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எப்படி ஞானம் கிடைச்சது? பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாக்கே ஞானம் வந்து பாத்தீங்கன்னா குரு இல்லை. பிரம்மா தானே முதல் பர்சன் சிருஷ்டியில, அவருக்கு குருவே இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண ஞானத்தை அடைஞ்சார். எப்படி பூர்ண ஞானத்தை அடைஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவாகிறதுக்கு முந்தின ஜென்மத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வந்ததுனால ஒரு பிரம்மான்ற ஒரு பிராரப்தம் உண்டாயி அந்த பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சுயமாவே உண்டாயிற்று. அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனை போதம் பண்ண. வெளியில இருந்து ஒரு குருநாதர் தேவையே இல்லை. அப்ப குருநாதர் இல்லாம எப்படி ரமணர் அடைஞ்சார்? குருநாதர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு எப்படி ஞானம் கிடைச்சது அப்படின்னா நம்ம அனுமானம் பண்ணணும் முந்தின ஜென்மங்கள்ல இவங்க இதெல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ நமக்கு நல்லா தெரியணும் இது ப்ராசஸ், ஒரு பெரிய ப்ராசஸ். மெதுவா அந்த ப்ராசஸ்க்குள்ளார நம்ம போய் ஆகும். பார்ப்போம். ஹரி ஓம்.